வீட்டுமனை முறைகேடு புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது மைசூர் லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு. நாமக்கல்லில் பிடிபட்ட வடமாநில கொள்ளையர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறை விளக்கம். தமிழக மின்வாரியம் மின்மாற்றி வாங்கியதில் 400 கோடி ரூபாய் ஊழல் புகார். ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அரசுக்கு அன்புமணி கேள்வி. டெல்லியில் மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல். சென்னையில் சொத்து வரியை 6 விழுக்காடு அதிகரிக்க எதிர்ப்பு. மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து திமுக கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு. திருவில்லிபுத்தூர் அருகே விபத்தில் பலியான மாணவர்களின் உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல். கடலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை உயர்வு. தடுப்பு நடவடிக்கைகளில் நலவாழ்வுத்துறை தீவிரம். பயிர் சேதத்திற்கான இழப்பீடு கேட்டு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டம். திருவள்ளூர் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக சாலையோர கடைகள் இடித்து அகற்றம். கான்பூரில் நடைபெறும் மட்டைப்பந்து போட்டியை காண புலிவேடத்தில் வந்த வங்கதேச ரசிகரை இந்திய அணி ரசிகர்கள் தாக்கியதாக புகார்.